சங்கர்கிட்ட ஆரம்பிக்கல, லட்சுமி நாராயணன் ஆரம்பிக்கலாம். நீங்க சொல்லுங்க. நான் இன்னும் ராஜகோபாலோட ஃப்ரெண்டா இருந்தாலும் சுஷீலாமாவுடைய ரசிகராக நீங்க சொல்ல வேண்டியது, சொல்ல விரும்புவது ஓரிரு வார்த்தைகள். எனக்கு எல்லாருக்குமே பி சுஷீலாமா பாட்டு எல்லாமே பிடிக்கும். ஆனா நான் யூனிக் சாங்ஸா எடுப்பேன். அதுல பார்த்தா அந்த ஞான ஒளியில மனமேடை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுல ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் டியூனே வேற மாதிரி இருக்கும். சேம் டியூனே இருக்காது. அதை ரொம்ப நல்லா பண்ணிருப்பாங்க. அத ஒருத்தர் சிங்கர் அதை புரிஞ்சுக்கிட்டு பாடுறதுங்கிறது அதை விட அபூர்வம். அந்த பாட்டு நான் அடிக்கடி ரொம்ப கேட்பேன். சூப்பர் சூப்பர். வணக்கம் ரவிக்குமார் அருணாச்சலம் அவர்கள் தஞ்சாவூர்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காரு. சூப்பர் லட்சுமி நாராயண் ஜி. அந்த பாட்டு மனமேடை காம்போசிஷனே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லான பிரில்லியன்ட் காம்போசிஷன். அது ரெண்டிஷன் சொல்லவே வேணாம். வாய்ஸ் ரொம்ப பிரமாதம் அது. எக்ஸாக்ட்லி. அதுவும் அந்த கோரஸ் மாதிரி எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு கொயர் மாதிரி எல்லாம் அந்த கிறிஸ்டியன் சாங்ன்றத ஒரு பிரில்லியன்ட் காம்போசிஷன். அது சூப்பர் சூப்பர். அதான் அது மாதிரி டிஃபரெண்ட் சாங். அது மாதிரி சில இது இன்னொன்னு இந்த தேன் சிந்ததை வானம் படத்துல ஜெயசித்ராக்கு இயற்கை மின்னுகின்ற சீரு அதெல்லாம் ரொம்ப யூடியூப்ல கிடைக்கிறது இல்ல. அந்த மாதிரி பாட்டெல்லாம் நல்லாவே ரொம்ப டிஃபரெண்ட். பட் அந்த இளமை துள்ளலோட இருக்கும். அருமை அருமை. சொல்லிக்கிட்டே போலாம். அவங்க பாடாத டைமென்ஷனும் இல்ல, வெரைட்டியும் இல்ல, எவ்வளவோ பாடிட்டாங்க. இல்லங்க, அவங்க பாடினாங்கன்னா எல்லாரும் பேசும்போது உன்னே ஒன்று கேட்பேன், அப்புறம் பார்த்து ஞாபகம் இல்லையோ, அது மாதிரியே நாளை இந்த வேலையை அப்படி செலக்ட் பண்றாங்க. அது இல்லாம ரொம்ப அபூர்வமான அப்படியே நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய் கூட நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது மாதிரி எல்லாம் ஒரு பாட்டு வர முடியுமா? சுஷீலாமாவே சொல்லுவாங்க. என்னன்னா ஒவ்வொரு தடவையும் ஸ்டேஜ் ஷோ போகும்போது நாங்க சொல்லுவோம், ரேர் சாங் எல்லாம் பாடுங்க அப்படி சொல்லும் போது சொல்லுவாங்க, நான் பாட ரெடி தான். போய் நின்ன உடனே ஒருத்த சிட்டுக்குருவி சொல்லுவாங்க, ஒருத்த ஆலயமணின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருப்பி ஆமா அதை திருப்பி திருப்பி அதே சொல்லுவாங்களே தவிர இத பாட விட மாட்டாங்க அப்படின்னு. வணக்கம் கலை, நமஸ்காரம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ரவிக்குமார்ஜி வணக்கம். வணக்கம் எல்லாரும். கலையும் அப்போ டிஎஃப்எம்எம் பேஜ்ல நான் இது பண்ணுவேன். கலை இந்த ஸ்டியரிங் கமிட்டியோட ஹெட் கலை தான். அவர் அந்த பி சுஷீலாமா போன பர்த்டே போது அந்த கின்னிஸ் புக்கை பத்தி ஒரு 45 மினிட்ஸ் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எல்லாருமே ரொம்ப ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க அதுக்கு. கலை பேசினது. வணக்கம் வணக்கம் கலை. சங்கர் நீங்க சொல்லுங்க அம்மா பத்தி. ஐ திங்க் எனி 2 words 2 lines 2 words ரொம்ப கஷ்டம், சங்கருக்குள்ள அடைக்க முடியாது. 2 lines அப்புறம் நம்ம அடுத்த ஆள்கிட்ட போலாம். சங்கர், அம்மா பத்தி என்ன சொல்றது? அதாவது 5 வயசுல நான் பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன். அது என்னோட மூச்சு மாதிரி, அவ்வளவுதான். அது அவங்க இதுல சார் சொன்னாரு ஒரு 4-5 பாட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாவோட ஒவ்வொரு பாட்டுமே அது ஒன்ன விட ஒண்ணு மிஞ்சினது இருக்கும், அவ்வளவுதான். இவ்வளோ பாடல்கள். இப்போ ஒரு பாட்டு கொடுக்க கொடுக்க இன்பம் பிறக்குமே, தடுக்க தடுக்க வெட்கம் மறைக்கு. இந்த மேன்ற எழுத்து பாட்டுல எவ்வளவு தடவை வரும், தேன்ற எழுத்து வரும். இந்த மேன்ற எழுத்து ஒரு மேக்கும் ஒரு மாதிரி பாடுவாங்க. அது நினைச்சு கூட பார்க்க முடியாது யாராலையும். அது மாதிரி இன்னொரு பாட்டு என்ன தவம் செய்தேன் உன்னை மனம் கொள்ள. ஐயோ, எங்க என்ன சான்ஸ். அந்த கிணத்து உள்ள அந்த ஒரு எதிரொலி வரும் இந்த பாட்டுல, அந்த வாய்ஸ்ல அப்படியே கொண்டு வராங்க. அதாவது உடம்புலாம் சிலுத்துதான் போகும் அம்மா பத்தி பேசினா. வேற எதுவுமே சொல்ல முடியாது. நான் நிறைய எழுதுவேன் அம்மா பாடல்களை பத்தி, அனுபவிச்சு ஒரு வார்த்தையும் எப்படி உச்சரிச்சிருக்காங்கன்னு எழுதுவேன். சோ அது அவங்கள பத்தி நினைச்சாலே, இப்ப நான் அமெரிக்கால இருக்கேன், எங்க இருந்தாலும் அவங்க பாடல் தான். அது கேட்காம நம்மளுக்கு நாள் முடியாது. அவ்வளவுதான். நன்றி நன்றி. புதுசா இணைந்த வசுமதி அவர்கள், லக்ஷ்மி மேம், எல்லாருக்கும் வணக்கம். கலை உங்களை நேர்ல பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலி. நன்றி நன்றி. ராஜேஷ் நான் மீட் பண்ணி 2003ல நம்ம எல்லாம் அம்மாவை மீட் பண்ணோம். கரெக்ட் கரெக்ட். நன்றி நன்றி. இணைந்தமைக்கு சந்திரசேகரன், நீங்க நிறைய எழுதுவீங்க. ஐ நோ யூ ஃபாலோ lot of stuff in சுஷீலாமா குரூப்லலாம்.
அதுக்கப்புறம் ஐ திங்க் உங்க பொண்ணு கூட வந்து கமெண்ட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்து நானும் வந்து அப்பாவும் அவங்களும் சேர்ந்து அம்மாவை கொண்டாடுவதுன்றது ஒரு 2 ஜெனரேஷன் சேர்ந்து பண்றது ரொம்ப ஒரு அரிய விஷயம் தான். நன்றி நன்றி. சொல்லுங்க, மலையாள பாட்டு தமிழ் பாட்டு எதா இருந்தாலும் பெரிய கமெண்ட் போடுவீங்க, ஒரு லென்த்தி கமெண்ட். அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ அம்மா பத்தி ஓரிரு வார்த்தைகள். ஓகே, அவர் அன்மியூட் பண்ற வரைக்கும் லெட்ஸ் கோ டு லோகநாதன் சார். ஸ்ரீலங்கால இருந்து பயங்கரமான ஒரு ஃபேன். அம்மா வந்து பார்த்தே தீர்வேன்னு போய் பார்த்தாரு. அப்புறம் அதுக்கப்புறத்துல இருந்து நிறைய எழுதுவாரு அவரும் முகநூல்ல. அம்மா பத்தி ஓரிரு வார்த்தைகள் லோகநாதன் சார். இலங்கையில வந்து அந்த காலத்துல இலங்கை வானொலி இல்லைன்னா பாடல்கள் இல்லை. இன்றைக்கும் வந்து தமிழ் வாழுதுன்னா இலங்கை வானொலி தான் காரணம். ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம கூட டிராவல் பண்றாருல்ல. ஆமா ஆமா, கரெக்ட். லோகநாதன் PS எக்ஸாக்ட்லி. ரொம்ப வருஷமா சுஷீலா அம்மாவை தொடர்ந்து நம்மளோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அண்ணான்னு சொல்றக்கூடிய ஒரு நண்பர் அவரு. பேசுங்கண்ணா. வணக்கம் ராஜேஷ். நான் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய என்ன சொல்றது, ஒரு 10-12 வயசுல இருந்து ஒரு கனவுன்னு சொல்லலாம். அந்த கனவு வந்து எனக்கு நனவானதுக்கு காரணம் வந்து நீங்க. அதை வந்து வாழ்க்கையில வந்து நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஏன்னா சுசிலாமாவை வந்து நான் எழுதியிருப்பேன் அவங்களோட. அது அந்த இப்ப நேற்று அவங்க பர்த்டே அன்னைக்கு, அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கு போட்ட பதிவுல கூட, அதாவது 12-16களில் உன் பாதம் தொட வந்த அந்த ஆசை எனக்கு 60கள்ல நிறைவேறதுக்கு காரணமா இருந்தது ராஜேஷ். நன்றி நன்றி. அதை வந்து என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அது வந்து அதாவது நான் வந்து காரணம்னா ஒவ்வொருத்தருக்கும், எனக்கு வந்து ராஜகோபால் அவர்கள் தான் காரணம். நான் 2 பேரும் எங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. அப்படியே ஒவ்வொரு ரசிகர்களையும் யாராவது ஒருத்தர் சேர்க்கணும்ல. அதாவது என்னன்னா என்ன பொறுத்தளவுல வந்து நான் வந்து அதான் நான் இப்ப அன்னைக்கும் வந்து நான் சொன்னேனே, அதாவது நம்ம வந்து அன்னை சரஸ்வதி கலைவாணிய வந்து நம்ம புத்தகத்துல பார்த்திருப்போம், கோயில்ல பார்த்திருப்போம். ஆனா நான் வந்து நேர்ல நான் பார்த்தேன் வந்து அன்னைக்கு சுசிலாமாவை நான் சந்திச்ச நேரம் தான் கலைவாணியை நான் நேர்ல பார்த்தேன். மறக்க முடியாத அனுபவம். அது அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுங்க. பேசுங்க சந்திரசேகர். அதாவது அவங்க சாங்ஸ் வந்து அவங்க எப்படி பாடுவாங்கன்னா வித் ஹார்ட் அண்ட் சோல். அந்த பாட்டை நல்லா உள்வாங்கி அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நல்லா சொல்றது அவங்கள விட எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. நீங்க இந்த பாட்டை விட கேட்டு பாருங்க, அதுல வந்து அந்த டச் அவர் ஹார்ட், அதுதான் அவங்க ஈவன் நம்ம சோலே டச் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பாடக்கூடியங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது. ஆனா டெடிக்கேட்டட் சிங்கர். அது வந்து ஒரு பெரிய இது. அவங்களுடைய இது வந்து எல்லாம் திறமையெல்லாம் சொல்லணும்னாக்கா டைமே பத்தாது. ஒவ்வொரு சாங் எடுத்துனா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க ஃபேமஸான பாட்டுன்னு சொன்னீங்க. அதாவது புதிய பறவையில 3 பாட்டு, இது பாக்கியலட்சுமியில எல்லா சாங்கும் அவங்க தான். அந்த மாதிரி அந்த ஃபேமஸான படங்கள்ல இருக்கிற பாட்டுங்க தான் எல்லாம். அதாவது இது எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாடோடி படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உலகம் எங்கும் ஒரே வழி, அந்த பாட்டு கேட்டீங்கன்னா தோக்கமே வந்துடும். அவ்வளவு ஒரு இதுவா இருக்கும். இறுதியா என் கடமை படத்துல சார், என் கடமை படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மீனம்மா, அந்த ஒவ்வொரு பாட்டு ஒரு வெரைட்டி இருக்கும். அதுக்கு அதுலயே இன்னொரு வெஸ்டர்ன் மியூசிக்ல ஒரு சாங் இருக்கும். அதாவது ஒரு துள்ளல் பாட மாதிரி என் கடமையில அவ்வளவு அருமையா இருக்கு. தெய்வத்தாயில இந்த புன்னகை என்ன வேலை வந்து இவருடைய அவர் டாக்டர் பூனால இருந்து வந்தாருங்க. அவருடைய இது இன் பர்சன் கேட்டிருக்கிறேன். அந்த பாட்டை பத்தி அவரு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அந்த அதுல இருக்கிற பேங்கோஸ் இந்த இதுவெல்லாம் பத்தி ஒரு டாக்டர் அசோக் மதுரையில இருந்து இன்னொருத்தர் ஒரு இப்ராஹிமா அவர் பேரு அப்படிதான் நினைக்கிறேன். இப்ராஹிம் அசோக் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாங்கோஸ், அதுல இருக்க அந்த இன்டர்லூட்ஸ் எல்லாமே. ஆமா, அந்த பாட்டை பத்தி மட்டும் 28 நிமிஷம் பேசுறாங்க அந்த பாட்டுக்கு. ஆனா நான் வந்து என்னுடைய சிஸ்டரு, என்னை விட எல்டர் சிஸ்டர், என் பிரதர் எல்லாருமே நாங்க வந்து ஏதாவது பேசும்போது இந்த பழைய பாட்டு
படம் பாத்தியா, என்ன படம் பார்த்தியா? இப்ப ரீசெண்டா நிறைய பழைய படம் தான் போடுறாங்க. அதை நாங்க பேசும்போது ஒரு 25 நிமிஷம் அந்த மியூசிக் பத்தி இவங்க பாட்டு பத்தி எல்லாம் பேசினா கூட அந்த அவங்க என்ன தெரியுங்களா சொன்னாங்க, ஏன்பா அந்த பாட்டுல இந்த புன்னகை என்ன விலை நேற்று நைட்டு கேட்ட அந்த கடைசியில பாடும்போது அந்த சுசிலம்மா ஒரே மூச்சுல அதை பாடுறாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களே, அது அவ்வளவு நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம பையனை அதை மறுபடியும் இதுல போட சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த அவ்வளோ கேலிபர் இருக்கிற ஒரு பாட்டுல அவங்களுடைய அந்த அததான் அவங்க சொல்றாங்க பாருங்க. அவங்க இது வில்லேஜ்ல இருக்காங்க. அவங்க கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா, மற்றது 25 நிமிஷம் அந்த மியூசிக் அதர் இது ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது அவங்க சொல்றது என்ன, நான் அந்த பாட்டு கேட்டேன், அந்த அதுவும் 2 சரணம் தான் அதுல வரும். அந்த அம்மாவுக்கு வந்து 2 சரணம் தான் வரும், மீதி எல்லாம் கொஞ்சம் பீட் தான் வரும். அதை பீட் பண்ணிடுறாங்க, எல்லாத்தையும் பீட் பண்ணிடுறாங்க. இதை பத்தி யார் பேசுறது? இது 1 மணி நேரம் பேசுறது, இதை வச்சு அப்படியே ஒரே வச்சு பாடுறாங்க. மூச்சு அந்த மூச்சு அவங்களுடைய மூச்சு லங் பவர் தெரியணும்னா ஆடை கட்டி வந்த நிலவுல வந்து துள்ளி துள்ளி ஆடும் இன்ப லோகம் அங்கேன்னு எடுப்பாங்க. எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரெச் முடிச்சு திருப்பி அதை வந்து திருப்பியும் துள்ளி துள்ளி எடுப்பாங்க. அந்த ஃபுல் பவர் ஒரு ரவுண்ட் போயிடுவாங்க. அதெல்லாம் அவங்க அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம், நிறைய பேசலாம் அவங்க பத்தி. நன்றி. இதுல ஆமா காலத்தை வென்றவன் காலத்தை வென்றவன் இந்த பாட்டுல ஒரு ஹம்மிங் இருக்கும். அது ஃபுல்லா அந்த ரொட்டேஷன் பண்ணி ஜெயலலிதா அம்மா டான்ஸ் ஆடி ஃபுல்லா வந்து திருப்பி எடுப்பாங்க பாருங்க. ஆமா ஆமா, எவ்வளவு நேரம் தெரியாது. அருமை அருமை. வணக்கம் யசோதா மேம். வணக்கம். வணக்கம் பாலாஜி சார். இப்ப வந்து சுசிலம்மா அப்பா வார்த்தை சுத்தங்கள், ஸ்ருதி சுத்தம், பாவங்கள் எத்தனையோ பேசிட்டோம். இவங்க வந்து வாய் திறக்காமே ஒரு பாட்டு, அதாவது பாடல்களுக்கும் அந்த தெலுங்கு படம் தோபுட்டுன்னு நினைக்கிறேன், சாகேதி ஜீவித நாவான்னு ஒரு பாட்டு. அது கண்டசாலா தான் ஃபுல் சாங். ஆனா சுசிலம்மா வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஹம்மிங்லயே இருப்பாங்க. அந்த ஹம்மிங் தான் அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியாது. அது ஒரு வாட்டி பாலு சார் அந்த இதுல கூட சொன்னாரு, பாடல்கள் பாடிடலாம் ஸ்ருதிலாம், ஆனா அந்த மெட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இசையமாக சொல்லி அந்த மொத்த பாட்டையும் அந்த ஹிம்லயே பாடியிருப்பாங்க. அது கேட்கலாம், ஒரு வாட்டி கேட்டு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். சூப்பர் சூப்பர். அதான் ஹம்மிங், சுஷீலாமாவுடைய அந்த ஹம்மிங் வெறும் சவுண்ட், அதுக்குன்னு தனி ஒரு செஷன் வைக்கலாம். அதெல்லாம் வெள்ளிக்கிண்ணம் தான் வந்து டிஎம்எஸ் என்ன வந்து பாடிருப்பாரோ அதை வந்து இவங்க வெறும் ஹம்மிங்லயே செஞ்சிருப்பாங்க, அவ்வளவு தீர்த்து இருப்பாங்க. அதுலயாவது வாய்ப்பு ஒரு இது வரும், அந்த அகாரம் வரும். இந்த பாட்டுல வெறும்னே வராது, அது லிப்ஸ் க்ளோஸ் பண்ணியே இருக்கும். ஆமா ஆமா, 1000 நாடகம் ஆடினால ஹம்மிங் வந்து சுமதி அண்ட் சுந்தரி சாங்ல அம்மா ஒரு பாட முடியாது. அதே மாதிரி சிரிப்பில் உண்டாகும் ராகத்தில் அந்த ஹம்மிங்கும் சிரிப்பும் அப்படியே அத கொண்டு வர்றது, அந்த சிரிப்பு வந்து அந்த டியூன்ல கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த டியூனோட சிரிக்கிறத அம்மாவை தவிர வேற யார் பண்ண முடியும்? வேற யாராலையும் பண்ண முடியாது. எல்லா பாட்டுமே இப்ப கேட்கும் போது நம்மளுக்கு இதுவா இருக்கு. இப்ப இவங்க எல்லாம் பாடுறாங்க, பாடும் போதுதான் தெரியுது அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பாடும் போது அது இப்ப சமீபத்துல இவங்க குவாரண்டைன் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லும் போது அப்படியே மெய் மருந்து போகணும் ஒவ்வொரு பாட்டுக்குமே. நம்ம அதாவது இப்ப சிங்கர்ஸ் எல்லாம் பாடும் போது நம்ம ஏமா ஓடி போய் ஒரிஜினல் கேட்கலாமான்னு தோணும் பாடி, அப்பதான் ஒரு ரிலீஃப் இருக்கும். கேட்ட பிறந்தான் நம்ம யாராலையும் பாட முடியாது கண்டிப்பா. இன்னொரு பாடல் சார், எந்த பாட்டு யார் பாடின பாட்டை கேட்டாலுமே இது அம்மா பாடினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். சொல்லுங்க சந்திரசேகர் ஜி, சொல்ல வந்தீங்க. அதாவது முத்துக்கலை கண்கள் இருக்குல்ல சார், முத்துக்கலை கண்கள். ஆமா, அது வந்து நம்ம இவங்க வீணை காயத்ரிக்கு ரொம்ப அவங்க பல இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் வந்து இந்த 100 செஞ்சுரியில பெஸ்ட் சாங்னுவாங்க அவங்க. அந்த சாங்க இந்த 19th செஞ்சுரியில பெஸ்ட் சாங் அப்படின்வாங்க. இவங்களுக்கும் பிடிக்கும்வாங்க. நம்ம சிஎம் ஜே அம்மாக்கு கூட அதை ரொம்ப பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க அந்த சாங்ல வந்து அவங்க கொஞ்சம் பிச்சு அதிகமா இருக்கும். இவரை விட நம்ம டிஎம்எஸ் ஐயாவோட
அம்மா அந்த வந்து அந்த சாங்கனுடைய இது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆமா எடுத்து அவங்க என்ட்ரியே எடுக்கிற என்ட்ரியே வந்து ஹைதா இருக்கும் அவங்களுக்கு. அதுல அப்படியே ஹையா இருக்கும். அவர் வந்து சாஃப்டா பாடி இருப்பாரு. அது அந்த பாட்டுக்கு நீங்க எத்தனை முறை கேட்டாலும் அதெல்லாம் சலிக்கவே சலிக்காது. வீணை காயத்ரியோட அப்பா வந்து அஸ்வத்தாமா, அவருடைய இசையில நிறைய பாட்டு பாடினாங்க அம்மா. தெலுங்குல தான் நிறைய பாடினாங்க. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பக்கின்டி அம்மாயி, அதாவது ராஜகோபால் கரெக்ட் பண்ணுங்க, பக்கின்டி அம்மாயி கூட அவர் தான் மியூசிக். அந்த ஒரிஜினல் அடுத்த வீட்டு பெண்ணுடைய 53ல வந்துச்சு, ரேலங்கி வச்சு எடுத்தாங்க அஞ்சலி தேவி. அதுலயே அம்மா தான் எல்லா முக்காவாசி பாடல்களும் அம்மா தான். அருமை. சம்பத்குமார் அவர்கள் வணக்கம். 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 அருணாச்சலம் அவர்கள் வணக்கம். பாலாஜி ஷெட்டா வணக்கம். சரி, இப்போ வந்து வசுமதி அவர்கள்ட்ட போறேன். வசுமதி அவர்கள் ஒரு அம்மா பத்தி, ஐ திங்க் இட்ஸ் டஃப் ஃபார் யூ ஆல்சோ. 2 லைன்ல பேச கஷ்டம் தான், இருந்தாலும் சமயம் கருதி. ஃபர்ஸ்ட் வந்து நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் மீட் பண்ணேன். அதுவே எனக்கு அந்த ஃப்ளையிங் ஒரு இதுல தாட்லயே இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ராஜகோபாலுக்கு நான் நிச்சயமா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மை சோல்ஃபுல் தேங்க்ஸ் டு ராஜகோபால் பிரதர்ஜி. அவர் தான் என்ன 2003ல சுஷீலா அம்மாவை மீட் பண்ண அழிச்சுன்னு வந்து போய் என்னால நம்ப முடியல. ஆனா அம்மாவோட ஒரு ஆராதகியா என்ன மாத்தி ஃபர்ஸ்ட் சாங்கே வந்து என்னன்னா அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனா எந்த பாட்டு அம்மா பாடி பிடிக்காது, எல்லாமே கிளாஸ். மன்னவன் வந்து அடியும், நீங்க கிளாசிக்கல் எடுத்தா கிளாசிக்கல், ஃபோக் எடுத்தா ஃபோக், அப்புறம் வந்து இதுவா வெஸ்டர்ன் ஸ்டைல் எடுத்தா எது வேணாலும், அப்புறம் அதிரடி நான் சத்தம் போட்டுதான் பாடுவேன். அந்த மாதிரி அம்மாவோட பாட்டுன்னு நான் வந்து ஆராதகி. அம்மாவை தவிர வேற யாரையும் நான் கேட்கிறவளும் இல்லை. அண்ட் அம்மாவோட பாட்டை கேட்டு வளர்ந்தேன், அது அதிகப்படி இல்ல. அண்ட் எனக்கு வந்து என்னன்னா அம்மா வந்து she is the goddess for music. அதனால அவங்க திறமையை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் இல்ல. அவங்க வந்து மியூசிக் காடஸ். ஓகே, தேங்க்யூ. அதாவது நீங்க சொன்ன மாதிரி சந்திரசேகரன் சொன்னாரு, அந்த முத்துக்களவு கண்கள் எல்லாம் அம்மா பாடும்போது மட்டும் அது பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு ஆசை கொஞ்சம் நாணம் கொஞ்சம் சொல்லும் போது அந்த ஆசையில வந்து அந்த ஆசை வரும், அடுத்த லைன்ல அந்த நாணம் வந்து அந்த நாணம் மாதிரியே வரும். எக்ஸாக்ட்லி. அது வந்து எந்த சிங்கரும் யாரும் பாட முடியாது, பாட அட்டம் பண்ணா கூட அது வராது அவங்களுக்கு. ஏன்னா அந்த வாய்ஸ்ல அது நேச்சுரலாவே இல்ல, அது இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த பாவம் வந்து ஜெயச்சந்திரன் சொல்ற மாதிரி அது இன்பில்ட். அது அப்படியே கொடுக்காம அப்படியே அழகா வரும். அது வந்து நான் சொல்லும் போது ஒரு பயத்துக்கு ஒருத்தர் பாட முடியுமா அப்படின்னா இவங்க பாடிருக்காங்க. அந்த நான் மலரோடுல வந்து நான் பயந்தோடி வந்து அந்த பயம் வந்து ரொம்ப வராது, அந்த சின்ன ஒரு இடையில காட்டிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ஒன்லி she can do. உண்மை கூற பியூட்டிஃபுல். அதெல்லாம் வந்து அவங்களால மட்டுமே முடியும். அருமை வசுமதி. அதாவது இதயவாணி அந்த பாட்டு பார்த்திபன், அதுல வந்து ஆசை மிஞ்சி அது வந்து அந்த இடத்துல அணைக்க உன்னை பறந்து போயிடும் நம்ம மனசு. அதாவது அம்மாவோட குரல் வந்து கொண்டு போய் அங்க ரீச் பண்ணிடும் இல்லையா, பறந்து போயிடும். அதுதான் அதாவது நான் தான் சொல்லுவேன், அந்த உள்ள பாடுறவங்க பக்கத்துல இருக்க நாயகர்கள்லாம் காதலிச்சாங்களோ இல்லையோ, நம்ம வந்து அந்த பாட்டோட சேர்ந்து ஒரு காதல் வயமோ இல்ல ஒரு சோகமோ உள்ள போயிடுவோம். நான் ஒவ்வொரு தடவையும் யோசிப்பேன், இவங்க வந்து நாழிகை செல்வது நினைவில்லையா சொல்லிட்டு அன்பே போவாங்களே, அங்க ஜெமினி உருகிறாரோ இல்லையோ நம்ம உருகுவோம் அந்த இடத்துல. மாது எக்ஸாக்ட்லி. அருமை. முதல்ல சின்ன வயசுல இதெல்லாம் போடுறேன், ஆனா அதுல அந்த கேட்கும் போது அந்த இதோட வந்து அந்த பெயின் வந்து நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு அலுப்பு அம்மாவோட குரல் வரும். அதுவே வந்து ஒரு டிலைட்ஃபுல்லா வரைச்சு ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன், அதுல ஒரு உவகை இருக்கு. அது மாதிரி அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே பழமுதிர் சோலையில பாடும் போது
அம்மா டான்ஸ் ஆடிண்டே பாடி பழம். ஆமா ஆமா. அதை விட பழமுதை சொல்லி சொல்லும் போது எல்லாருக்கும் ஐ திங்க் லட்சுமி நாராயணன் கூட அக்செப்ட் பண்ணுவாரு. வர சொல்லடி பாதுகாப்புல அது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிளாசிக்கல், செகண்ட் பார்ட் வந்து காவடி சிந்து அப்படியே மாறும். அழகனை முருகனை அப்படி சொல்லும் போதெல்லாம் அவங்க எவ்வளவு நீங்க அது அப்பா டீடைல் தான் இருக்கும் அதுல. அதே மாதிரி பாட்டு அது கேட்கணும். அப்படியே கேட்டோம்னா எந்த பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். தேங்க்யூ மாதவ்ஜி. நீங்க வந்து பேச வேண்டாம், கேட்டாலும் போதும். அவர் சொன்னாரு நான் பேசல, கேட்கதான் போறேன். கேட்டு ரசிக்கிறதுக்கும் ஆட்கள் வேணும் இல்லையா? கலை சொன்ன மாதிரி நீங்களாம் பேசுங்க, நான் கேட்கிறேன்றாரு. கேளுங்க, கேட்டு ரசிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. விளையாடும் முருகையா. ஆஹா ஆஹா. சித்ராங்கி நினைக்கிறேன் படம். சூப்பர் சூப்பர். வேதாவோட இசை. அப்புறம் வேதாவோட இசை பாட்டு சொல்லிட்டு போலாம். அந்த இன்று வந்த சொந்தமா இடையில் வந்த அதெல்லாம் கேட்கும் போது அப்படியே உருகும். நம்ம நிஜமாவே ஜென்மாந்திரமா அம்மாவோட எங்கேயோ தொடர்பு இருக்குமோ. இப்ப அடுத்து போயிட்டு வரலாம். சம்பத் குமார்ஜி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரே சின்ன ஆமா சார், கேக்குது. ரொம்ப கம்மி வீடியோ கொடுத்திருந்தீங்க பிறந்த நாள். ஆமாங்க. ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் அவகாசம் கொடுக்கணும்ன்றதுக்காக நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படமே பாலும் பழம் தான் சார். அதுலயே வந்து காதல் சிறகை காற்றினில் வெறித்து வான வீதியில் பறக்கவா அப்படின்னு பாடிட்டு கண்ணீர் நிறைந்த கணவன் முன்னாலே அப்படின்னு எடுப்பாங்க பாருங்க. அந்த கண்ணீர் இருக்கிறத இவங்க முகம் புதைஞ்சிட்டு இவங்களே பாடுற மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 2 மெட்டு வித்தியாசமா இருக்கும். ஒரே லைனை வந்து 2 விதமா பாடி இருப்பாங்க. அது ஆமா, அது இத்தனை காலம் நடந்ததை எண்ணி இத்தனை காலம் நடந்ததை எண்ணிட்டு பாடுவாங்க. அது அவங்களால மட்டும்தான் சார் முடியும், வேற யாராலையுமே முடியாது. ஆமா ஆமா. அது மட்டும் இல்லைங்க, நான் இந்த தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படின்ற பாட்டை கேட்டு பாருங்க. தமிழ் வந்து நம்ம கிட்ட கொஞ்சம் மாதிரி இருக்கும். நான் வந்து எங்க ஊர்ல ஒரு சின்ன மலை இருக்கு சார். நான் படிக்கிறப்போ ஈவினிங்ல போயிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் மலை மேல உட்காந்துக்குவேன். இந்த பஞ்சாயத்து போர்டு ரேடியோவில் வந்து பாடும், நல்ல ஸ்பீக்கர், பெரிய புனல் இருக்கும். இவரு நம்ம அப்துல் ஹமீத் இலங்கை வானில இருந்து போடுவாருங்க அந்த பாட்டை. அந்த மலை மேல கேட்கறதுக்கு எவ்வளவு புக்கெல்லாம் மூடி வச்சு கம்முன்னு கண்ணை மூடிட்டு கேட்டிருப்போம். தமிழுக்கும் அமுதென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு எடுப்பாங்க பாருங்க. அது அப்படியே எங்கேயோ கொண்டு போவோம். அதே மாதிரி சத்தியம் சிவம் சுந்தரம் சரவணன் திருப்புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் அப்படின்னு இருப்பாங்க பாருங்க. அது போயிட்டு அப்படியே டக்குன்னு வருவாங்க. அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன், அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன், அண்ணல் உறவுக்கென்றே உடல் எடுத்தேன், அவள் அருளை பெறுவதற்கு உயிர் வளர்த்தேன் பாருங்க. எங்க போவோம் அதே மாதிரி எவ்வளவு அனுபவிச்சு சொல்றீங்கன்றது தெரியுது. உங்களுக்குள்ள எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு. அம்மான்னா அம்மா தான் சார். அம்மான்னா அம்மா தான். அவங்க வந்து சரஸ்வதியினுடைய மறு உருவம். எனக்கு வந்து இந்த நவம்பர் 13 லாஸ்ட் இயர் வந்து ஜிஆர்டில நான் கலந்துக்கிட்டேன். அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் கூட பேச முடியல. அது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அல்லது போன் எடுத்து அவங்க கிட்ட பேச முடியல. பட் இதுல வந்து என்னன்னா என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து அம்மா அப்படியே கொட்டுறாங்க ஒரு பாட்டிலையும். என்ன பாட்டுங்க அதெல்லாம்? 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு போனானடி இன்று அந்த சின்ன கேப் கொடுக்குவாங்க பாத்தீங்களா? அதுல அந்த சவுண்ட் அப்படியே உள்ள டீப்ல இறங்கும், நெஞ்சத்துல அப்படியே போய் குத்தும். வேற யாருங்க அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி தனக்கே வேதனை வந்த மாதிரி பாடுறதுக்கு வந்து அவங்களால தான் முடியும். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஊட்டி வரை உறவுல எடுப்பாங்க பாருங்க, அம்மிங்க
அப்படின்னு போவாங்க. அடே எப்பா இங்கிருந்து அவ்வளவு ஈஸியா அனாவசியமா மேல ஏறுவாங்க அப்படியே ஜம்முன்னு. அது மட்டும் இல்லாது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஈவன் ஸ்டேஜ்ல பாடுற கூட அந்த வோக்கல் கார்டெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகவே ஆகாதுங்க. அனாவசியமா டச் பண்ணிட்டு போவாங்க. பாட்டம் ரேஞ்சும் சரி, பீக் ரேஞ்சும் சரி. அது அவங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். அது பயங்கரமான ஒரு இது. இன்னொன்னு அம்மாவோட ஃபீச்சரை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒண்ணு பாருங்க, நம்ம காதுல யாருன்னா சரியா கேட்கலன்னா இப்படி வச்சு கேட்போம். அம்மாவனுடைய காது மடல் பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாருடைய காது மடலை விட பெருசா இருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து அந்த கிரகிக்கிற சக்தி வந்து பயங்கரம். ஒரு சின்ன நோட்டு கீழே அப்படி ஏறி இறங்குதுன்னா கூட அதை பிசுறு இல்லாம அப்படி தட்டி விடுவாங்க. அந்த டேலண்ட் அதெல்லாம் வந்து அவங்கள தவிர வேற யாராலையுமே முடியாதுங்க. வேற யாராலையுமே முடியாது. அதுதான் நான் சொன்னேன், அவங்க சரஸ்வதியினுடைய மறு அவதாரம். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை என்ன இருந்ததுன்னா, அவங்க இன்னும் கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமா இருந்தப்ப எனக்கு அவங்கள பத்தி பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல. ஒரு நம்ம ஆர்ட் டைரக்டர் சொல்லி ஒரு வெள்ளை தாமரை பூவை வச்சு பேக்ரவுண்ட்ல ஒரு லைட்டா ரோஸ் கலர் கொடுத்து அம்மாவை வந்து வெண்பட்டு சேரில உட்கார வச்சு கையில ஒரு வீணையை கொடுத்துட்டு ஒரு ஸ்டில் எடுத்து போட்டு கான சரஸ்வதின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்தோம்னாக்கா காலாகாலத்துக்கும் இவங்க தான் சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட முடியுங்க. அந்த மாதிரி ஒரு தெய்வ பிறவி அவங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு அமைஞ்சது பாருங்க, கண்ணதாசன் சார் பாட்டு எழுதணும், டிஎம்எஸ் கூட பாடணும், அந்த உணர்வுகளை இவங்க பிரதிபலிக்கணும். இதெல்லாம் என்னங்க வரப்பிரசாதம். நாமெல்லாம் அம்மா இருக்கிற காலத்துல வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்றதுக்கு ரொம்ப பெருமைப்படணும். கவிஞர் கண்ணதாசன் மாதிரி ஒரு இறையருள் கிடைச்ச ஒரு கவிஞர் யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி எம்எஸ்வி மாதிரி ஒரு இசை ஞானம் படைத்த மேதை இனி பிறக்க போறது கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம், அதனால்தான் நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், கண்ணதாசன், எம்எஸ்வி சார், அதுக்கப்புறம் அம்மா, இவங்க 4 பேருமே சரஸ்வதியினுடைய வெவ்வேறு அம்சங்கள். அந்த அம்சத்துல நம்ம எல்லாம் இந்த நூற்றாண்டுல பாக்குறதுக்கு நமக்கு கொடுப்பன இருக்கணும். எந்த நேரத்துல எடுத்தாலும் பாருங்க, அம்மாவனுடைய பாட்டு இல்லாம உலகத்துல வாழவே முடியாது. நைட்ல பாருங்க, தூங்காத கண்ணென்று ஒன்று, என்ன அழகா மெலோடியஸா அப்படியே வருங்க. அதே மாதிரி கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே, ஓ கண்ணன் நடுவினிலே, அதுல ஒரு லைன் வரும், அன்று வந்த கண்ணன் இல்லை அப்படின்வாங்க. அந்த அந்த ஒரு ஃபீல் நல்ல முதல்ல எடுக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும், அந்த ஃபீல் குடுக்கறப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஒரே ஒரு விஷயம், நீங்க சொன்ன ஒரு பல பாடல்ல சொன்னீங்க இல்லையா, நிறுத்தி ஒரு கேப் கொடுப்பாங்கன்னு, அந்த அத்தை மகனே போய் வரட்டும், இப்ப சொன்ன இந்த பாட்டா இருக்கட்டும், இதுல அந்த கண்ணீர் பெருகியதை ஒரு கேப் கொடுப்பாங்க. அந்த கண்ணீர் எல்லாரும் கண்ணும் கண்மை மல்க நின்னு கேட்கணும் அப்படின்னு. அதுதான், அது மட்டும் இல்லைங்க, அந்த பாசமலர்ல இருக்குது பாருங்க, அந்த ஒரு கேவல் கொடுப்பாங்க பாருங்க, அது என்னங்க, அது அப்படியே இந்த பாருங்க, ஜஸ்ட் see I am getting goosebumps. Exactly. சம்பத்குமார்ஜிக்கு வந்து சம்பத்குமார்ஜிக்கு எல்லாருமே ஸ்டாண்டிங் வாய்ஸ் கொடுக்கணும், அவ்வளவு ரசிச்சு அவ்வளவு. அதாவது அந்த வார்த்தைகள் வந்து நடிகர் திலகத்திட்ட போறப்போ அவர் பட்டி பார்த்துட்டு என்னடா இவன் இப்படி எழுதிருக்கிறான், நான் எப்படிடா நடிக்க போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாருங்களாம். அது மட்டும் இல்ல, அது அம்மா வாயில வந்து அந்த விசும்பல் வந்துட்ட உடனே அழாதவங்க எல்லாம் கண்ணுல தண்ணி விட்டு அழுந்துருவாங்க சார் அந்த படத்துல. விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர் பொதிகை மலை கண்டு, பொதிகை மறந்துச்சு அந்த மலை தோன்றி, மதுரை நகர் கண்டு பொலிந்த. ஆமா, இத வந்து இந்த பாட்டை வந்து என் தங்கச்சி குழந்தைக்காக தாலாட்டு பாடினாங்க சார். என்னுடைய தங்க பேர் திலகா. அந்த லைன் கனது கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. அதே மாதிரி என் தங்க அந்த பாட்டை பாடினாங்க அவ பொண்ணுக்கு தாலாட்டுக்கு. அவ இல்லைங்க இப்போ. அவ்வளவு அறம் நிறைந்த வார்த்தைகள். அப்படின்னா இந்த அம்மா எவ்வளவு உணர்வு கொடுத்து அம்மா பாடி இருந்தாங்கன்னா அந்த பாட்டு நெஞ்சத்தை அப்படியே தைக்குதுங்க அந்த லைன்லாம். நம்மளால வந்து ஃபீல் பண்ணாம இருக்க முடியல. அழுதாங்கன்னா நம்ம அழுகுறோம், சிரிச்சாங்கன்னா சிரிக்கிறோம். சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலேன்னு வரப்பா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. அது எப்படி ஆர்டிபிஷியலா வருதா
இல்ல உள்ளத்துல இருந்து வருதா சொல்ல முடியாது. சிரித்தால் நாம் சிரிப்போம், அழுதால் நாமும் கூட அழுகிறோம். என்ன மாதிரி உணர்வு பாவங்கள்லாம் அடேங்கப்பா. அம்மா இசை அமுது ஊட்டினது சுஷீலா அம்மா. அருமை அருமை. அது மட்டும் இல்ல சார், அருமை அருமையா சொன்னீங்க. இப்ப சொல்லுங்க சொல்லுங்க. இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு 2 மினிட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் எவ்வளவு மெலோடியா பாடியிருப்பாங்க தெரியுங்களா? அதுல வந்து ஒரு சின்ன சவுண்ட் மட்டும் தான் வரும், டிங் 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 டிங். அந்த மிருதங்க சவுண்டா என்னன்னு சரி, அது பேக்ரவுண்ட்ல ஒரு சின்ன பேக்ரவுண்ட் மட்டும் தான் இருக்கு. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதென்றோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, அன்பு குறைவதுண்டோ. அதுல பாருங்க அடுத்த லைன் அப்படியே எடுப்பாங்க. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ. அது எப்படி இருந்து எப்படி போகுது பாருங்க. அந்த தேட்டறதுக்காக பாடுற ஒரு லைன்ஸ் இவங்க பாடி பக்கத்துல இருந்தாங்கன்னா முதுகுல தட்டி கொடுத்து நீ எழுந்து நில்லுப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். மறந்துட்டேன் சார், இந்த பாட்டினுடைய இன்வால்வ்மெண்ட்ல அதை மறந்துட்டேன். அது ரொம்ப பீக் பாயிண்ட் ஆக்சுவலா. சரிங்க சார், எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க. நானே ரொம்ப நேரம் பேசிட்டேன் பாருங்க. எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங். நல்லா பேசுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பேசுனீங்க சார். அது எனக்கு அந்த முதல் பாட்டு சொல்றேன் சார். நான் 5 வயசுல எங்க ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க பேசுங்க. எங்க அக்கா தான் கூட்டு போனாங்க அந்த பாலும் பழமும் பாட்டு. ஃபர்ஸ்ட் பாட்டு எனக்கு மங்களகரமான பாட்டு சார். அது ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன், என் தலைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன். அதுதான் என் காதல் விழுந்த முதல் பாட்டு. அது எவ்வளவு மங்களகரமான பாட்டுனா இன்னைக்கு வரைக்கும் என் நெஞ்சில நிலைச்சிருக்கு சார். நான் நேற்று வந்து ஒரு 4.5 வயசு பையன், இன்னைக்கு 65 வயசு ஆகுது. 60 வருஷமா அந்த பாட்டு என் மனசுக்குள்ள இறங்கிடுச்சுங்க. தட் மீன்ஸ் she is nothing but goddess. அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. சரஸ்வதியினுடைய மறு அம்சம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது அவங்க. அருமை அருமை. ஓகே சார், தேங்க்யூ. அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுங்க. நான் இன்னொரு அந்த முக்கியமான பாயிண்ட் நான் ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு அகைன் இருக்கால். ஆமாங்க சார், இது ரொம்ப அழகா பேசுங்க ராஜேஷ் சார். சொல்லுங்க சந்திரசேகர் ஜி. அவர் சொன்னார் இல்லைங்க, இந்த பாகப்பிரிவினை இது தங்கத்திலே குறை இருந்தால் பாட்டு. ஆமா, அது வந்து மாற்றுத்திறனாளிகளின் தேசிய கீதம் சார். அது மாற்றுத்திறன் நமக்கு எப்படி நமக்கு எப்படி ஒரு இந்திய பிரஜைக்கு நமக்கு தேசிய கீத ஜனகணமனவோ, அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே இருக்கிற ஒரே பாட்டு. அது அது நான் சொல்லலைங்க, ஒரு இவங்க சொன்னாங்க. அதாவது நம்ம நண்பர் ஒருவர் சொன்னாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமை. அடுத்து வந்து விஜய் கிருஷ்ணன் ஜி, வணக்கம். வனஜா மேம், நேரமா நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. வனஜா மேம், நீங்க பேசுங்க. சுஷீலாமா பத்தி உங்களுடைய எண்ணங்கள், பகிர்ந்துக்க வேண்டிய விஷயம் சொல்லுங்க. எல்லாருமே நல்லா அருமையா பேசுறாங்க. அவங்க பேசுறதுக்கு வேர்ட்ஸே இல்ல சார். என்னன்னா ஒண்ணு சொல்லலாம், அதாவது ஏதாவது ஒரு திருவிழாவில லவுட் ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டிருந்தாக்க அம்மாவோட பாட்டை, நம்ம 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தா கூட அந்த அவங்க அந்த வார்த்தை ரொம்ப கரெக்டா கேட்கும் சார். அந்த அளவுக்கு உச்சரிப்பு ரொம்ப அழகா இருக்கும். சொல்றதுக்கு வார்த்தைகளும் இல்ல சார். நீங்களாம் நன்றி வனஜா. நன்றி ராஜேஷ். சொல்லுங்க. ட்விட்டர்ல வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க, அம்மா பாடும்போது எப்படி இந்த உணர்வு காட்டியிருக்க முடியும். கண்ணதாசன் இப்படி வார்த்தை ஒரு மாதிரி எழுதிட்டாருன்னா கூட எவ்வளவு கண்ணியமா இவங்க பாடியிருக்காங்கன்னு அந்த லிங்க்கும் கொடுத்திருந்தாரு. அது என்னன்னா, அந்த எங்கள் தங்க ராஜால காலை நேரத்தில் காயங்கள் பார்த்து கழிப்பது அது பாருங்க, அது எப்படி பாடிருக்காங்க. அதாவது அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி வார்த்தை தான். அது எவ்வளவு டிக்னிஃபைடா, அதே டைத்துல அந்த ஃபீலிங் ரெக்கார்டிங் தியேட்டர்லயே காலை அது எவ்வளவு அற்புதமா டிக்னிஃபைடா அதை பாடிருக்காங்கன்னு அவரு லிங்க கொடுத்திருந்தாரு. அப்பதான் தெரிஞ்சது எவ்வளவு பேர் எப்படி எப்படி எல்லாம் ரசிக்கிறாங்கன்னு. இல்ல ஃபாரம் அப்ல அவங்களுக்கு வந்து கண்ணிய பாடகினே பேர். அதாவது
கவிஞர்கள் வந்து இலைமறை காயாக எழுதினாலும் அதை ரொம்ப அழகா வந்து மூடி மறைத்து ஒரு மாதிரி பாடுவாங்க. அது வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவும் அது இன்பில்ட் தான். அது வந்து சொல்லி நிறைய பேசலாம். அதுல வந்து அந்த ஃபீலிங்கும் காட்டுறாங்க பாருங்க. ஆமா ஆமா, அந்த பார்த்து நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு ஹை போயிட்டு திரும்பி வரும். அது ரொம்ப அழகா அது. அந்த ஒரு சின்ன ஒரு வெக்கமும் இருக்கும் அதுல அந்த இடத்துல. ஆமா, அது வந்து அவரு அது மாதிரி நிறைய பேர் நமக்கே தெரியல, நமக்கு மேல அவங்க ட்விட்டர்ல போட்டுருந்தாங்க நேத்து. ஒவ்வொருத்தரும் ஒரு பரிமாணத்துல ரசிக்கிறதானே அம்மா வந்து ரசிக்கலாம். தியாகராஜன் அவர்கள் வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். வணக்கம் சார். வணக்கம். அடுத்து நம்ம இவர்கிட்ட போலாம். லட்சுமி மேம் நீங்க சொல்லுங்க, அப்புறம் யசோதா மேம் வரேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் அம்மாவை வந்து சின்ன வயசுல இருந்தே ரசிச்சு கேட்ட ஒரே ஒரு மந்திர குரல், என்ன மயக்கிய குரல்னா கண்டிப்பா அம்மாவோட தான். அதாவது ரேடியோல கேட்கும்போது எனக்கு அந்த பாவங்கள்லாம் அப்ப தெரியாது. இப்போ ரீசெண்டா டிவியில பார்க்கும்போது அந்த நடிகை ஒரு சின்ன முகபாவத்தை கூட அவ்வளவு அழகா அந்த குரல் ஏற்ற இறக்கத்துல கொண்டு வராங்க. முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து இந்த இடமோ சுகமானது, அதுல பசிக்கிறது அப்படின்னு கையை தடமை ஜெயலலிதா அம்மாவோட அந்த ஒவ்வொரு அசைவுக்கும் அவங்க கொடுக்குற அந்த பாவம் நிஜமா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்துல இவ்வளவு டெக்னாலஜி இல்லாத சமயத்துல எப்படி இவங்க முதல்ல அந்த பாத்துருப்பாங்களா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த ஒவ்வொரு அவங்க அசைவு. அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8 அடுக்கு மாளிகைகள் அதுல அப்படியே உருகி நிப்போம். அவங்க சொல்லுவாங்க, நீங்க சொன்னீங்கல்ல இத்தனைக்கும் அவங்க எல்லாம் வந்து படம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. they will not see the movie. படங்கள்லாம் பார்த்தது கிடையாது, ஆக்டர்ஸோட பேச்சு கிடையாது, இன்டராக்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதேதான். கண்டிப்பா கண்டிப்பா. இப்பவாது ட்ராக் எல்லாம் மாத்தி எடுத்து பாடுறாங்க, நீங்க இமெயில் அனுப்புங்க நாங்க பாத்துக்கிறோம். அப்பெல்லாம் நிஜமா அப்படி ஒரு தொழில்நுட்பம் இல்லாத காலத்துல அவங்க அந்த ஒவ்வொரு பாட்டும் அதே மாதிரி நின்ற பாட்டு 8 அடுக்கு மாளிகைகள் அதுல பாத்தீங்கன்னா அப்படியே பிரமிச்சு போய் நிப்பேன் அந்த பாட்டை கேட்டு. நிஜமா எப்படி இவங்க சாவித்திரி அம்மா பாடுறாங்களா இல்ல சுசீலா அம்மா எப்படி அப்படியே ஒன்றி போயிருக்கும் அந்த குரல், அந்த நடிகையோட அந்த முகபாவத்தோட ஒன்றி போய் இவங்க அழுதாங்க அழறாங்கன்னா அவங்க குரல் அழற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஎம்எஸ் சாரோட ஒரு டிஎம்எஸ் எவ்வளவு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, இந்த வெல்கம் ஹீரோ. அப்ப ஃபுல்லா கேலிதான். அதுல அம்மா குரல் சான்ஸே இல்ல. அதுல அவங்க என்ன கேலி அதுல. அதாவது உணர்ச்சிகளின் சங்கமம்னா கண்டிப்பா அது அம்மாவோட. அவங்க அந்த பாட்டை கேட்ட உடனே சரி இது சோக பாட்டு இது கேலி அப்படி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு அந்த குரல் உச்சரிப்பு சரி. அம்மா வந்து நீங்க சொல்ற எல்லாரும் சொல்ற மாதிரி தெய்வ பிறவிதான். அவங்க கோலத்துல அவங்களோட வாழ்ந்தவங்க பாட்டு ரசிக்கிற நாமும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். இதுதான் நான் சொல்ல வேண்டியது. நிறைய சாங்ஸ் இருக்கு. நன்றி நன்றி. நான் இன்னும் முக்கியமா சொல்ல போறேன் மேடம் லட்சுமி மேடம். சொல்லுங்க விகேஜி. அதுல லட்சுமி மேடம் நீங்க சொன்னீங்கல்ல எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்டைல்ல எப்படி ஆக்ட்ரஸஸ் கொண்டு வர அதுக்கு தகுந்த மாதிரி பாடுறாங்கன்னு. ஆனா நீங்க அவங்க பாட்டு கேட்கறத மியூசிக் டைரக்டர் சொல்லி கொடுத்து பாட்டு கேட்கும் போது பாத்தீங்களா எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஆமா, நீங்க எப்படி நீங்க அவங்க ஸ்டேஜ்ல பாடி பாக்குறீங்களோ அப்படிதான் அவங்க கேட்பாங்க. ஆனா அவங்க விஷுவலைஸ் பண்றது எப்படி இருக்குன்றதுதான் நீங்க வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணும் போதுதான் நமக்கு தெரியும் எப்படி அவங்க விஷுவலைஸ் பண்ணிருக்காங்க ஒரு கம்போஸர் சொல்லி கொடுத்தத அப்படின்றது. அதுதான் அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்ஸ். எஸ்பெஷலி வந்து எம்எஸ்சி நான் என்ன கேட்டா எம்எஸ்சி உடைய அந்த கம்போசிஷனை வந்து பிரமாதமா கொண்டு வந்ததுல மேஜர் இது வந்து பிஎஸ். அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து சங்கதிகள்லாம் அவங்களுக்கு வரும் அப்படின்றத ஆணித்தனமா நம்பினாரு அவரு. அது நீங்க கம்போசிங் பார்க்கும்போது பார்க்க எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் இருக்காது. சாதாரண நம்ம பாட்டு கேட்கற மாதிரி கேட்பாங்க. சூப்பர். அதாவது பார்க்கும்போது அப்படியே கேட்டுட்டு அவங்க மனசுக்குள்ள விசுவலைஸ் பண்ணி பாடுறதுன்றது ஒரு பெரிய ஒரு கிரியேட்டிவிட்டி தான். ராஜேஷ் சொல்லுங்க. இது சம்பந்தமா எம்எஸ்வி வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க சார். அம்மா வந்து எந்த பிச்சும் பாடுவாங்க, லோ பிச்சில இருந்து ஹை பிச் வரைக்கும். ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னா அவங்க பாடுறச்சே எந்த பிச்சு பாடினாலும் அந்த குரல் வலை இருக்கு பாத்தீங்களா, தொண்டை பகுதி ஒரு சின்ன அசைவு கூட தெரியாது. அப்படியே அமைதியா நின்று பாக்குற மாதிரி பாடுவாங்க. அது வந்து இல்ல இல்ல அவ்வளவுதான். she is God, nothing more, see less than God. அவ்வளவுதான். கடவுள் தான். சரஸ்வதினா சரஸ்வதியோட ஒருத்தர் சொன்னாரு, சரஸ்வதியை நேர்ல பார்த்தோன்னு சரஸ்வதியோட சொரூபம் அவ்வளவுதான். இல்லாட்டி இது ஹியூமன்லி நாட் பாசிபிள். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 10,000 பாடல்களை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அவங்க வந்து she is not a human being, she is a living God. She lived for more than 100 years. அவங்க goddess. Exactly. அது சார் சொன்னது சார்
சார் சொன்னதுக்கு நான் சொல்ற ஒரு பாட்டு விழிய கதை எழுதிருக்கு இல்லைங்க. அதுல வந்து நான் நிறைய மேடையில சித்ரா மாமா நிறைய பேர் பாடுறது கேட்டிருக்கிறேங்க. அந்த மனதில் அடித்து வைத்த சிலைகள்னு அந்த இது வரும். ஃபர்ஸ்ட் பல்லவி முடிஞ்ச உடனே வரும் பாருங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது அதை பாடுறதுக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து போடுவாங்க. இவங்க நீங்க அம்மா பாடுறது கேட்டீங்கன்னா அந்த இது அனாவசியமா அவங்க பாடுறதை கேட்டிருக்கிறேன், மேடையில கேட்டிருக்கிறேன். நானு ரொம்ப அனாவசியமா பாடுவாங்க அந்த இது வந்து. அது மட்டும் இல்ல, அதுல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ளத்திலே ஏதோ ஆசையில வந்து ஒரு ரவுண்ட் வரும். அது வந்து சுஷீலா அம்மா பாடினா மட்டும் தான் வரும். அது வேற யாருக்கும் ஏதோ ஆசை பிடிப்பாங்க. அது வந்து புத்தம் புதிய புத்தகம் அந்த பாட்டுல தொட்ட சுகம் ஒன்றா என்ன சார் அவங்க பாடல யாரும் எடுத்து பாட முடியாது சார். அது சித்ரா சரி எடுத்து பாடவே முடியாது. அவ்வளவுதான். ஒரு 10% கூட வராது. தைரியம் வேணும், கண்டிப்பா தைரியம் வேணும். அந்த பாடல் சார் சொல்லுங்க. அந்த ஹம்மிங் கிளாஸ் அது அம்மாவால மட்டும். இவரு டி ராஜேந்தர் நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ல அவர் அடிக்கடிக்கு சொல்லுவாரு, எனக்கு எப்ப மனசெல்லாம் கஷ்டமா இருக்குது நான் விழிய கதை எழுது பாட்டு கேட்பாரு. மனசு வந்து ராஜேஷ் எனக்கு ஒரு 2 minutes கொடுப்பீங்களா ராஜேஷ்? ஒரே விஷயம் வரேன் சங்கர். நான் புதுசா ஜாயின் பண்ணிக்கோங்க, போயிட்டு திரும்ப வரேன். ஓகே ஷூர். தியாகராஜன் அவர்கள் வணக்கம், பேசுங்க. உங்க சுஷீலாவை பத்தி உங்களுடைய எண்ணங்கள் ஒரு ரெண்டு லைன். என்னோட ஏஜ் 62. கிட்டத்தட்ட பிறந்த அவங்க படத்தை கேட்டுருக்கேன். அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி மியூசிக் எம்எஸ்சியோட அவங்க குரூப்ல ஜிஎஸ் பண்ணி ஒருத்தர் இருந்தார். என்னோட ஒரு ரிலேட்டிவ்னு சொல்லலாம், மதுரை மணி. அவர் சொல்லுவாரு, இவங்க பாக்கி பேரெல்லாம் மனுஷங்க, இவங்கெல்லாம் அவதாரம் அப்படிங்கறதுல எம்எஸ்சி சுசீலா சௌந்தரராஜன் அண்ட் கண்ணதாசனை சொல்லும்போது இவங்கெல்லாம் அவதாரம். மியூசிக் போடும்போது நாங்க கஷ்டமே போட மாட்டோம். நான் இன்சிடென்ட் அவங்கள கும்பகோணத்துல ஒரு 1 hour எனக்கு மீட்டிங் டைமே கொடுத்தாங்க. நான் ஒரு 10 நிமிஷம் கொடுங்க அப்படின்னா 10 நிமிஷம் என்ன உங்களுக்கு, நான் 50 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு. அப்ப நான் தான் சொன்னேன், நாங்களாம் வந்து அப்பெல்லாம் வந்து பாக்கி பேர் பாடினாங்கன்னா பாடுறவங்க பண்ண வச்சுக்கக்கூடிய இதெல்லாம் பண்ணாங்கன்னா நமக்கு பாடகர் மூஞ்சி ஞாபகம் வரும். சுசீலா சௌந்தரராஜனை பாடின அப்படிதான் ஆக்டர் மூஞ்சி ஞாபகம் வரும். நமக்கு சுசீலா சௌந்தரராஜன் தெரியவே தெரியாது. அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் சொல்ற மாதிரி காடஸ் தான் அவங்க. அவ்வளவுதான். வேற இவங்களுக்கு சொல்றதுக்கு 2 நிமிஷத்துல ஒண்ணும் சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளவு வந்து விஷயம் அது. ரெண்டு தியாகராஜன் ஜி 2 நிமிஷம் சும்மா, அதாவது எல்லார்ட்டையும் போயிட்டு வரதுக்காக சொன்னேன். நீங்க பேசுங்க. உங்களுக்கு அதாவது டிபிக்கல் வசந்தத்தில் ஒரு நாளுக்கு ஒரு யதார்த்தமா சொன்னா அந்த பாட்டெல்லாம் வந்து இவங்க வந்து எம்எஸ்சியோ இவங்களை துணிச்சு ஒரு டியூன் ஒண்ணு போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பின்னாடியே சுசிலா அம்மா இருக்காங்க, சௌந்தரராஜன் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் பாடிடுவாங்கிற முந்து தைரியம் தான். அது எம்எஸ்சி நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்க. டியூன் போடும்போது ஐ நெவர் ஹேட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் பிகாஸ் சுசிலா கேன் டெலிவர் இட் அப்படின்னு. அது மாதிரி நிறைய பேர் பாருங்க. நாங்களும் காலேஜ் காலத்தை பாடிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்பெல்லாம் மியூசிக் போடும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சுசிலா பாட்டு பாக்குறதுக்கு ஈஸியா இருந்து பாட வந்துருவாங்க. மைக்க பிடிச்சவங்க அது சமலாம் உண்மை. எத்தனை வந்து அவங்களால வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுங்கிறது அவங்க அப்படியே சொன்னாங்க. அவங்க நம்மாட்டு ஈஸியான பாட்டு மாதிரி ஈஸியாக எடுத்திருக்கேன்னா மேடையில மைக்க வச்சப்பறம் தான் தெரியுது அவங்க எத்தனை இன்ட்ரிகேட்டான இந்த புர்காலாம் கொடுத்துருக்காங்க அவங்கன்னு. சான்ஸே இல்லை. நோபடி கேன் கம் ஈவன் கிடையாது. இல்ல அது பல்வேறு வகையான ரசிச்சாதான் அது வந்து அழகா இருக்கும் இல்லையா? இல்லாட்டி ஒரே மாதிரி ரசிக்கிறதுல வந்து ஆனந்தம் இல்லை. அருமை. அவங்களே வந்து அவங்கள்ட்ட சொன்ன இந்த பாட்டுக்கு இப்படி கவனம் கொடுத்துருக்கீங்க அப்படி கொடுத்தீங்க. நாங்க சுசிலாவோட பேசும்போது சொன்னா நீங்க வந்து யார் ஹீரோயின் கேட்பீங்க, அவங்ககிட்ட சொன்னா ஜெயலலிதா ஹீரோயின் உங்க தொண்டையில இருக்க ஜெயலலிதா படம் நம்புவீங்க, ஜெயலலிதா இப்படி சொன்னோன்னே அவங்க she was just laughing. அவங்க அவ்வளவு கடினமான பாடல்கள்லாம் நாங்க ஸ்டேஜ்ல போட்டுட்டு அவங்கள்ட்ட கேட்கும் போது ஸ்ரீராம் லட்சுமணன் கேட்கும் போது சொல்லுவாங்க, ஓ இதெல்லாம் நான் தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன், நான் தான் பாடிருக்கேன் அப்படின்னு ரொம்ப குழந்தைமா உட்காந்து கேட்பாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரெக்கார்டிங் எப்படி இப்படி ஒரு வேரியேஷன் கொடுக்க முடியும்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, ரெக்கார்டிங்
சௌரியம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படின்னு ரொம்ப மானசா சொன்னாங்க. ஒத்துக்கிறோம். ஆனா அந்த ரெக்கார்டிங் சௌரியம் பாக்கி பேருக்குலாம் ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது, உங்களுக்கு ஏன் பண்ணுது அப்படின்னு. சிவா சொல்லி லாபிங் அட் மீ. அவங்க சொல்றாரு, ஓகே யுவர் டிஃபரெண்ட் ரசிகர், அது வந்து புரியுது, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இது அப்படின்னு. பாட்டுனா நம்ம சிந்து பேரவையில சொல்லுவாங்க, சாப்பாடு சங்கீதம் சாப்பாடு மாதிரின்னு சொல்லுவாங்க, சங்கீதம்னா சுவாசம் மாதிரின்னு சொல்லுவாங்க சுகாசிரி சொல்லும்போது. சோ எங்களுக்கு சுசீலாவோட சாங் எல்லாம் வந்து சுவாசம் தான். அருமை அருமை, சூப்பர் சூப்பர் தியாகராஜன் ஜி. அதாவது 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு போரிங் ரெயின் மாதிரி கொட்டிட்டீங்க. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. வெள்ளம்